எங்களுக்கு அந்த போகிறதுக்கான ஆசைகளே இருக்குது, ஆர்வமும் இருக்குது. சூப்பர் சூப்பர். நான் விருதுநகர் தான் வரேன். இயற்கை நல்லெண்ணெய் கம்பெனியில் நான் வளர்க்குறேன். நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனியில் சேரும்போது ஒரு சேல்ஸ்மேனாக தான் வேலைக்கு சேர்ந்தேன். சேர்த்து இப்போ நான் எங்கள் கம்பெனியில் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 24 பிரான்ச் இருக்குது. அது ஒரு 3 ஜோனாக இருக்கும். நான் ஜோன் 8 அசிஸ்டன்ட் மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருக்கேன். நம்ம கம்பெனி செக்கு நல்லெண்ணெயிலேயே 24 பிரான்ச் வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக டைரக்ட் கம்பெனி சேல்ஸ் பண்ணுற பிரான்ச் இருக்குது. நல்லெண்ணெய் கம்பெனினா நாங்கள் ஃபஸ்ட் இடத்துல நாங்கள் தான் இருக்கோம். நம்ம பியூர் செக்கு நல்லெண்ணெய் நம்ம ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம நான் முதல் மார்க்கெட்டிங் ஃபீல்டு பிடிச்சதா இருக்கும். நான் படித்தது பிகாம் சிஏ சிவாசி காளீஸ்வரி காலேஜில் படித்தேன். அது பிகாம் சிஏ படிச்சுட்டு முதல் ஆஃபீஸ் ஒர்க்குக்கு போனேன். எனக்கு அது செட் ஆகலைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் மார்க்கெட்டிங் ஃபீல்டு வந்துட்டேன். மார்க்கெட்டிங் ஃபீல்டு பிடிச்ச நான் வளர்த்தது தான். இப்போ நான் ஒரு ஜோனில் 8 பிரான்ச்சுக்கு அசிஸ்டன்ட் மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருக்கேன். மேலும் வளரணும், இந்த கம்பெனியில் மேலும் போஸ்டிங் போகணும்னு முன்னேறிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் எங்கள் கம்பெனியில் வருஷத்துக்கு ஒருக்க டெய்லி வாரம் மீட்டிங் நடந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதுபோக ஓகே சூப்பர். பாண்டீஸ்வரன் நேற்று விருதுநகர் தான். இயற்கை நல்லெண்ணெய் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். 2020 இங்கே ஜாயின் பண்ணேன். சேல்ஸ்மேனாக ஜாயின் பண்ணேன். 2024 மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருக்கேன். எனக்கு ஹெட்டாக இருக்கணும்னு சொல்கிறது நம்ம ஒரு லீடர் ஆகணும்னா ரிசல்ட் கொடுக்கணும். ரிசல்ட் கொடுத்தா தான் நம்ம தலைவர் ஆக முடியும். அதே மாதிரி நான் ரிசல்ட் கொடுத்தேன். இப்போ ஒரு லெவலுக்கு வந்திருக்கிறதுனால ரிசல்ட் கொடுத்தனால தான் ஒரு லீடராக இருக்கேன். அதே மாதிரி நானும் சொல்லுவேன் மற்றவர்களுக்கு, நம்ம ஒரு லீடர் ஆகணும், ரிசல்ட் கொடுக்கணும். மேலும் நம்ம மென்மேதான் செய்ய தவிர கீழே வரக்கூடாது. அடுத்த லெவலில் என்னென்ன போஸ்டிங் இருக்கோ அந்த லெவலில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி இங்கே கெட்டு சொல்லுவாங்க. எங்கள் கெட்டு சொல்கிறது நாங்கள் கீழே சொல்லி அந்த லெவலில் கொண்டு ஒருத்தவரை நான் மேனேஜராக கொண்டு சேல்ஸ்மேனு என்னோட 8 ஜோன் இருக்கு. 8 ஜோன்லேயே நான் எல்லாரும் சொல்கிறது அதான். அவங்கள மேலே மேலே கொண்டு வர தான் செய்வேன். நான் அவங்களை யூஸ்ஃபுல்லாக சொல்கிறது நல்ல விஷயங்கள் சொல்லுங்க எனக்கு கொடுக்குறேன். மீட்டர் வோல்ட் மீட்டர் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கும்போது கொரோனா பீரியட், கொரோனா பசங்க முடிச்சுட்டு அதுக்கடுத்து 1 இயர்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்து அஸ்வினி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இங்கே வந்திருக்கேன். எனக்கு எதுவும் பேச தெரியல. மட்டும் பேசுறீங்களா பாப்பா? அப்பா அம்மா பத்தி பேசு. அப்பா அம்மா விவசாயம் பண்றாங்க. நாங்கள் விருதுநகர் பக்கத்தில் வில்லேஜ் தான். எந்த வில்லேஜ்? கல்லுப்பட்டி சைடு. எனக்கு ஒரு பிரதர் இருக்கான். பிரதர் படிச்சுட்டு இருக்காங்க. எங்க படிச்ச? பிஏ தமிழ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க படிச்சுட்டு இருக்க? திருமணம் பக்கத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. நான் இங்கே விஹெச்என்எஸ் காலேஜில் 3 வருஷம் பிகாம் சிஏ முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பிஜி படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன். செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போது நான் என்னன்னா லவ் மேரேஜ் பண்ணேன். லவ் மேரேஜ் பண்ணதால் அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒர்க்கு பண்ணிட்டேன். உடனே மேரேஜ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த மாதமே இதயம் கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ எப்படின்னா காலேஜ் லைஃப்பும் டக்குன்னு கட் ஆயிடுச்சு. சடனாக நம்ம படிச்சு ஃபுல்லாக முடிக்கல, உடனே நம்ம ஒர்க்குக்கும் வந்துட்டோம். அந்த லைஃப்ல அந்த என்ஜாய் பண்ற டைம் அப்படின்றது ஃபுல்லாக கட் ஆயிடுச்சு. அப்படின்றப்ப நிறைய அட்வைஸ் பண்ணாங்க, கேட்டுருக்கலாமோ அந்த மாதிரிலாம் நிறைய யோசிச்சேன். அதுக்கப்புறம் அப்போ தெரிஞ்சிச்சு நம்ம பிடிச்ச விஷயம் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா அதை சமாளிக்கக்கூடிய தன்மை மட்டும் நமக்கு வந்துச்சுன்னா போதும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன், நமக்கு நம்ம பிடிச்ச விஷயத்த தான் நம்ம பண்ணணும், நமக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணணும், ஆனால் மற்றவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். இப்போ கொஞ்சம் சமாளிச்சோம்னா கொஞ்சம் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரும். சரி நம்ம கரெக்டான ரூட்லாம் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்போ இதயங்களை ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 1 வருஷம் முடிஞ்சிச்சு. இப்போ நார்மலாக போயிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த மாதிரி மீட்டிங்லாம் வந்துருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுகிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி பேசுறது கிடையாது. ஸோ அந்த வாய்ப்பு சரி நம்ம தேங்க்யூ சார். நான் என் நேற்று அருப்புக்கோட்டை. ஓகே. நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன். எம்பிஏ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அங்கே இது மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறையா இருக்கும். ஃப்ரெண்டில் போய் பேசுறது, செமினார் இது மாதிரி நிறையா இருக்கும்.
எம்பிஏ சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எனக்கு இந்த மாதிரி செட் ஆகாது. அதனால பேக் ஆஃபீஸ்ல வேலை பார்க்க தான் எனக்கு ஒரு மோஸ்ட்லி பிடிக்கும், அக்கௌண்ட்ஸ் இது மாதிரி. ஸோ அதனால எம்பிஏலையும் அக்கௌண்ட்ஸ் இது மாதிரி தான் எடுத்து படித்தேன். இப்போ இதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு பேசிக்காக பார்த்தா டிராவலிங் பண்ணுறதுலாம் நிறையா பிடிக்கும். ஸோ பைக்கில் இது மாதிரி ட்ராவலிங் பண்ணுறத விட லோக்கல் பஸ்ஸில் ட்ராவலிங் பண்ணுறது நிறையா பிடிக்கும். ஸோ பஸ்ஸில் எப்போலாம் வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் இருப்பாங்க, மோஸ்ட்லி அவங்க கூட ட்ராவல் பண்ணுறதுலாம் இது மாதிரி நிறையா பிடிக்கும். கைகளை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறத அழகாக சொல்றீங்க. கைகளை கண்டிப்பாக யூஸ் பண்ணீங்கன்னா செம கனெக்டிவிட்டியாக இருக்கும். சரியா? அடுத்து நம்ம வரப்போகிறது பாடி லாங்குவேஜ், அதான் நம்ம வரப்போகிறது. சூப்பர் சூப்பர். நம்ம எல்லாரும் என்ன செய்ய போறோம்னா, சுபா யூ ஆர் த பவர் அப்படின்னு சொல்ல போறோம். கையை நீட்டி. ஓகே, சுபா யூ ஆர் த பவர். ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஓகே, சுபா யூ ஆர் த பவர். சுபா யூ ஆர் த பவர். சுபா யூ ஆர் த பவர். பேசுடா, உனக்கு பிடிச்சதை பேசு, உனக்கு பிடிச்சதை மட்டும் பேசுடா. சரி, ஓகே. நீ இப்ப அங்க வச்சுக்கோ, மைக்கு மட்டும் வச்சுக்கோ, மைக்கு மட்டும் வச்சுக்கோடா, மைக்கு மட்டும் வச்சுக்கோ, கொஞ்சம் பக்கத்துல வச்சுக்கோ, கொஞ்சம் பக்கத்துல மட்டும் வச்சுக்கோடா, ஒண்ணும் இல்ல. சுபா, அப்பா அம்மா பேர் என்னடா? அப்பா அம்மா என்னடா பண்றாங்க? பாப்பா விவசாயம் பாக்குறாங்க. என்ன மாதிரி விவசாயம் எல்லாம் பாக்குறாங்க? நம்ம சொந்த நிலம் இருக்கா இல்ல வெளியில ஆட்கள் இருந்து பேசி பண்றாங்க? கொஞ்சம் பக்கத்துல வச்சுக்கோங்க. ஓகே, உனக்கு என்னடா பாப்பா ரொம்ப பிடிக்கும் சாப்பாடுல? பிரியாணி. பிரியாணில உனக்கு என்னென்னடா பிடிக்கும்? கொஞ்சம் பக்கத்து பக்கத்து பக்கத்து. பிரியாணியில சைவ பிரியாணியா இல்ல மட்டனா, பீஃபா, எக்கா? மட்டன். ஓகே. எந்த கடையில உனக்கு பிரியாணி பிடிக்கும்? பானு ஹோட்டலா? பானு ஹோட்டல் இருக்காடா பாப்பா? இப்ப இருக்கா? ஓகே ஓகே ஓகே. பிரியாணிக்கு சைட் டிஷ் என்ன பாப்பா சாப்பிடலாம்? எது நல்லா இருக்கும்? மோர் 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 தயிர் வெங்காயம். ஓகே. பானு ஹோட்டல்ல எந்த பிரான்ச் உனக்கு பிடிக்கும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு எது இல்லை? ஓகே ஓகே ஓகே, சூப்பர். உனக்கு எந்த ஊர் பாப்பா? புதுப்பட்டி. எந்த புதுப்பட்டி? என் புதுப்பட்டியா? ஏனக்குள்ள இருக்கு? இங்க வடமலை இல்லையா? நான் எனக்கு சொந்த ஊரு பக்கத்துல வையூர் தெரியுமா? ரெட்டரப்பட்டி வையூர். அங்கதான் நமக்கு ஒரு கோட்டை வீடு இருக்கு, ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கு. அப்புறம் நம்ம பக்கத்து ஊர் இருக்குல்ல, நீ அங்க போனா நம்ம ஊரை தாண்டி தான் நாங்க போகணும். சூப்பர். இப்ப சுபா பேசினாலா பேசலையா? நீயே மனசுக்குள்ள கேள்வி கேட்டுட்டு பேசினீங்களா? அவ்வளவுதான் பார்ப்போம். இங்க ஒருத்தன் பேசினானா அதுக்கு நீ பதில் சொல்றியா? இவ்வளவுதான்டா பாப்பா. நீ போய் பிராக்டிஸ் மட்டும் பண்ணு. ஆனா இங்க நீ பேசினீன்னா இந்த தாத்தாவுக்கு ரொம்ப ஹாப்பியா. சரி, சூப்பரா பேசுறீங்க. பாப்பாவுக்கு ஒரு ஹெல்ப் கொடுத்துடும். ஒரு ஹெல்ப். வணக்கம். நம்ம இங்க வந்து புதுசா ஏதாவது கத்துக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கோம். இதுல என்னோட பேர் வந்து முத்துராமலிங்கம். ஏன்னா எல்லாரும் அஸ்வினி ஃபிட்னஸ் நான் வச்சு நடத்துறது. என்னோட அஸ்வினி முத்துன்னா அவரோட விருந்தினர் எல்லாத்தையும் தெரியும். நான் இங்க வந்து ரொம்ப பேரை பாக்குறேன் யங்ஸ்டர்ஸ். அதாவது என் வயசுக்கு ரொம்ப கம்மியா இருக்கிற வயசுலாம் நான் பார்த்துக்கிறேன். ஒரு பஜார் அழகா சொல்லுவாங்க, வயசு கூட சின்ன பசங்க தான் ரொம்ப பழகணும். இப்போ நீங்க எல்லாருமே என்ன லெவலில் இருக்கீங்கன்னா எல்லாருமே டெக்னாலஜியில் ரொம்ப கூட இருக்கீங்க. பட் உங்களை மாதிரி எங்களால் செல்ஃபோன் வந்து எல்லாரும் யூஸ் பண்ண முடியல. இப்போ எனக்கு ஒரு தேவை அப்படின்னாலுமே நான் வந்து கூகுளில் செக் பண்ண முடியல. அதாவது எப்படி போகிறது என்ன இருக்கிற தயக்கங்கள்லாம் எங்களுக்கு இருக்கு. பட் ஆனால் இந்த யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு இவ்வளோ பெரிய மார்க்கெட்டிங்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் இருக்கு. நாங்கள் வளர்த்து வர்றப்ப இந்த மாதிரி எதுவுமே எங்களுக்கு இல்லை. அப்போ நாங்கள் வந்து அடிபட்டு கற்றுக்கிட்டோம். இப்போ இன்னைக்கு நான் எங்கள் பிள்ளைகளை இங்கே நான் கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னா இவங்க நாளைக்கு இந்த மாதிரி ஒரு ஓனராக வரணும். நான் வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்து இங்கே ஒரு லெவலில் வந்து நீங்கள் நல்லாவே இருந்திருக்கேன். அஸ்வினி ஃபிட்னஸ்னா எனக்கு ஓரளவுக்கு பஜாரில் எல்லாம் தெரிய லெவலில் வந்து நிற்கிறோம். ஸோ இது என்னோட உழைப்பு இருக்கு, என்னோட ஒய்ஃபோட சப்போர்ட் இருக்கு. இப்போ அதை விட்டு நாங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். பட் இருந்தாலும் இப்போ நான் ஒரு லைன்ஸ் கிளப்ல பிரசிடண்டா இருக்கேன். புதுதில்லை லைன்ஸ் கிளப் ஆஃப் கிங்ஸ்ல பிரசிடண்டா இருக்கிறேன். பட் அந்த நீங்க இங்க உங்களுக்கு இருக்கிற அதே தயக்கங்கள் என்கிட்ட இருக்கு.
ஒரு மைக்கை கொடுத்து பேசணும்னா ஒரு பயம் இருக்கு. அதுக்கு என்ன மைனஸ்ங்கிறது இப்போ நான் வந்து கொஞ்ச நாள் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இங்கே ஒரு ஆளாக என்னால் பேச முடியுது. பட் அங்கே என்னோட மைண்ட் இல்லை. ஏன்னா என்னோட பிஸ்னஸ், என்னோட ஃபேமிலி நம்ம கமிட்மெண்ட்லேயே இருக்கிறப்போ லைனி செட்டை பற்றி நான் ஃபுல்லாகவே கற்றுக்கலாங்கிறப்ப அவங்கெல்லாம் இருக்கிறப்ப என்னால் அங்கே பேச முடியல. ஏன்னா லைனி செட்டை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருப்பாங்க. அவங்க முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு தவறுதலா ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுல அந்த தயக்கத்திலே எங்களால் அங்கே மைக் பிடிச்சுன்னு என்னால் பேச முடியல. ஏன்னா ஒரு பெர்சென்ட்டாக இருக்கிறப்ப இது மாதிரி ஒரு பெரிய பெரிய அண்ணாச்சி மாதிரி நம்ம வந்திருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி பெரிய லெவல்லலாம் ஆள் வந்திருப்பாங்க. அப்போ நம்ம தப்பு பண்ணிடுவோம்னு நினைச்சிட்டு இருக்கிறப்பயே நானே என்னோட வேடிக்கை சொன்ன மாதிரி கரெக்டாக 1 hour ஒரு அரை மணி நேரம்னா ஒரு 20 நிமிஷத்துல முடிச்சு கிளம்பிடுறேன். ஸோ அந்த தயக்கங்களும் எனக்கு இருக்குங்கிறது இந்த வயசுல நான் ரொம்ப நன்றி. அது ரெண்டும் இருந்தாதான் நம்ம எவ்வளவு பெரிய கண்டென்ட்டா இருந்தாலும் சரி நம்மளை சுற்றி இருந்து கொண்டே தான் இருப்போம். உன்னால முடியாது, நடக்காது அப்படிங்கிற வார்த்தைகள் நமக்குள்ள வந்துட்டே தான் இருக்கு. அவங்களுடைய வாயிலாக அவங்களுடைய பேச்சு எல்லாமே வேற மாதிரி தான் இருக்கும். அதாவது பாசிட்டிவா எடுத்து நம்ம சப்கான்ஷியஸ்ல போட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ. மாறிக்கும், நிறைய மாறிக்கும். குட். சாப்பிடும் தேன் ஊத்துனா சாப்பிடும், சாராயம் கொடுத்தா சாப்பிடும். ஏன்னா அந்த குழந்தை எது நல்லது எது கெட்டதுன்னு அந்த சப்கான்சியஸ்க்கு தெரியாது. நம்மளுடைய சப்கான்சியஸ் தான் நம்ம உபயோகப்படுத்துற மனசு 10%. யாரோ ஒருத்தவங்க யோசிக்கிறாங்க, ஏதோ ஒரு சிந்தனை இருக்காங்க, அவங்க இங்க இல்ல வேற எங்கேயோ இருக்காங்க, எப்படா முடிப்பாங்க, ஏதோ ஒரு தகவல். யூ கேனாட் நாட் கம்யூனிகேட். பாடி லாங்குவேஜ் அப்படிதான், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன். சில கலைஞர்கள் நம்ம விருப்பம், நம்ம வீட்டில் வந்து பத்திரிகை வச்சிருப்பாங்க, சொந்தக்காரங்க நம்மளும் விருப்பம் பெப்பர் பேன். அங்க போனவொடனே எல்லாரையும் வாங்க சொல்லியிருப்பாங்க. நம்மளை பார்த்த உடனே cannot not communicate. அவனால சீதி வந்திருக்கா இல்லையா, வாயில உள்ள செய்தியில வந்திருக்கா இல்லையா, அது everything is body language expression go to Jesus. அந்த ஒரு இது காயின். காயின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். காயின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ₹1 காயின் வச்சுக்கோனேன். அதை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அந்த ₹1 காயினை வந்து அடிக்கிறதுக்கு ₹1.15 வந்து செலவழிக்கிறாங்க. அதான் காயின். இப்போ அந்த காயினோட பரிமாண வளர்ச்சியை நான் வந்து நான் சொல்றேன். பரிணாமம்னா 1700 1600 1700 இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டமாற்று முறை. இப்போ ஒரு பொருளை நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா ஒரு பொருளை கொடுத்து தான் இன்னொரு பொருளை நம்ம வாங்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தி இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 1900 அப்புறம் அந்த பிரிட்டிஷ் அரசு என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பொருளை வந்து இன்னொரு பொருளால் நியமிக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு காயின் வந்து உருவாக்குனாங்க. அந்த காயின் என்னன்னா ஒரு ரவுண்ட் காயின் உள்ள ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அதைத்தான் வந்து ஒரு இதா நியமனம் பண்ணி அதையே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் வந்து நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அந்த அரசே வந்து நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அதுவா ஒரு காயின் வந்து உருவாக்குனாங்க. நம்ம தமிழ்நாடு அரசு நம்ம சின்னத்தை போட்டு அது ஒன்று உருவாக்குறாங்க. அது வந்து என்னன்னா ஒரு பொருளுக்கு வந்து விலை நிர்ணயம் பண்றது அந்த காயின் தான். அந்த காயினை வச்சுதான் நம்ம இப்ப எல்லாமே நம்ம வந்து பொருளை வாங்குறது செய்யறது எல்லாமே வந்து அதை வச்சுதான் நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 2020 இப்ப 2020 கூட வச்சுருவோம். இப்ப எல்லாமே காயின் வந்து கிடையாது, எல்லாமே டிஜிட்டலைஸ்டா மாறிடுச்சு. அப்ப எதுவுமே வந்து நம்ம பொருளுக்கு வந்து காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜிபே, ஃபோன்பே, நம்மளே வந்து ஏதாவது ஒன்று வாங்குறோம் செய்யறோம்னா காசு கொடுக்க தேவையில்லை. எல்லாம் ஜிபே, ஃபோன்பே 10 செகண்ட் இருக்கு. இந்த மாதிரிக்கு வந்து நம்ம அதை வச்சுதான் இது பண்ணிட்டு இருக்கோம். ஆஃப்டர் வந்து இப்ப 2020 அப்புறம் இப்ப ஐநா சபையில வந்து ஒரு கூட்டம் நடந்துச்சு, G20 மாநாடு. அப்போ வந்து அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா இங்க பார்க்கலாம், யாருமே என்னைய பார்க்க மாட்டீங்க, நான் இங்கதான் இருக்கேன். ஓகேவா? ஓகே. என்னோட டாபிக் வந்து மைக். மைக் வந்து நம்மளோட பொது வாழ்க்கையில நம்மளுடைய ஒன்றியே நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட கண்டென்ட்டும் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக முடிச்சிடலாம். ஸோ
ஸோ என்னோட கண்டென்ட் வந்து என்னன்னா மைக்ல இருந்து கனெக்டர் அண்ட் கனெக்டிவிட்டி இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் என்னோட கண்டென்ட். இன்னொன்று வந்து எப்போ இந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும்போது யாரும் கவனிச்சிங்கன்னு தெரியல, சார் சொன்னா இது என் ஒய்ஃப் மாதிரி, இன்னொருத்தர் யாரா உங்க பேர் என்ன சார்? சுலைமானா பாய் சொன்னாரு இது என்னோட ஒய்ஃப் மாதிரி, சார் சொன்ன ஜீத் சார் சொன்னாங்க இது என்னோட குழந்தையா மாதிரி, சார் சொன்னா என்னோட லவ்வர் மாதிரி. உண்மையில சொல்லப்போனா இது மூணுமே உண்மை. நான் டாபிக் எழுதி கொடுத்து வெளியே போய் செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என் கண்ணில் பார்த்த வார்த்தை வந்து லவ்வர். மைக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட லவ்வர் தான். அது சேம் இது நார்மலா நம்ம பேசுறதா இருக்கட்டும், வெளி உலகத்துல நம்ம யாரு கூட நம்ம கலந்து இருக்கிறதா இருக்கட்டும், அது வந்து அந்த பாண்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் இந்த மைக் அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த மைக் இல்லாத இடமும் நம்ம கிடையாது. ஈவன் ஒரு டெலிவிஷன்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம இப்போ காது கேட்காம உள்ள வைக்கிற ஒவ்வொரு மிஷின்ல பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அந்த மைக் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது ஒண்ணு. அடுத்து வந்து இன்னும் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா எத்தனை விஜய் டிவி பார்ப்பீங்க? கேபிஒய் எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும்? கலக்க போவது யாரு? பழனி தெரியுமா? அவரோட கரியர் அந்த ஆடிஷன் போகும்போது ஃபர்ஸ்ட் நாங்க இருந்து பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஆடிஷன்ல ஃபர்ஸ்ட் பேசின வார்த்தை வந்து மைக்ல தான் ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அந்த மைக் இருந்தா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு முன்னுதாரணம் அது வந்து அவர் பேசியிருப்பாரு. மைக்கை ஆன் பண்ணா தான் பேச முடியும், பெண் பண்ணா பேச முடியாது. அதே மாதிரி மைக்கும் ஆம்பிளிஃபயருக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாரு. ஆம்பிளிஃபயர்னு ஒன்று, பொம்பிளிஃபயர்னு ஒன்று இல்லை. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு எமோஷனை கனெக்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இந்த மைக் வந்து நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? இதான் என்னோட பாயிண்ட். தேங்க்யூ. ஆடை இது வந்து ஆஃப் கை ஃபுல் கை ரெண்டு விதமா பிரிக்கலாம். அப்புறம் சட்டையை நம்ம வந்து துணியா வாங்கி அளந்தும் தைச்சு கொடுத்து போடுறவங்க இருக்கலாம், ரெடிமேடா வாங்கி போடுறவங்க இருக்காங்க சட்டையில. அப்புறம் சட்டையில ஆர்டர் சட்டும் கேஷுவல் சட்டை இருக்காது. அது வந்து ஆபீஸ்ல போடுற மாதிரி இருக்கும். கேஷுவல் சட்டை வந்து வெளியே எங்கேயும் போயிட்டு வர மாதிரி சட்டைகள் இருக்கு. சட்டையில நெஞ்சு பற்றி ஒரு டிஷர்ட்டா போட்டு சில பேர் இருக்காங்க. நெஞ்சில் இருக்கிற பாக்கெட்டை வச்சு வரும். அப்புறம் காலர்ல சைனீஸ் காலரு, ஸ்ட்ரெயிட் காலரு, பாயிண்ட் காலரு, அந்த மாதிரி டிசைனா வச்சு போடுறவங்க இருக்காங்க. அப்புறம் பேக் சைடு லூஸா இருக்கும். பேக்ல சட்டு பின்னாடி பாகத்துல சில பேர் டிசைன் கொடுத்து தப்பாங்க. சைடுல சட்டுல டாபிக் வந்து நூல். நூல் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம செடியில இருந்து தான் இருப்போம். பருத்தி செடி அப்படின்றது வந்து ஒரு இலைப்பயிர். அதுல இருந்து நம்ம அந்த பஞ்சில இருந்து எடுத்து நூல் நம்ம தயாரிப்போம். நூல் தயாரிச்சு அந்த நூல்ல இருந்து தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு ட்ரெஸ் தைக்கிற நூலா இருக்கும், இல்லைன்னா நம்ம பட்டு, அப்புறம் நூலே 2-3 டைப்ல அந்த டைட்டா அவங்க சுருட்டி இந்த மாதிரி வச்சு கயர் தயாரிப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து நூல்ல இருந்து தான் திரி இந்த மாதிரி எல்லாமே அந்த செடியில இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் அந்த கயர் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த நூல்ல நம்ம எங்க யூஸ் பண்றோம்னா ட்ரெஸ் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் அந்த சிறுப்பு தைக்கிறவங்க எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த நூலை வச்சு மட்டுமே அவங்களோட லைஃப் எல்லாமே அந்த சம்பாதிப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய நம்ம ஊஞ்சல் தொங்குறது, அப்புறம் வலை, இந்த மாதிரி நிறைய நூல் வந்து நிறைய டைப் இருக்கு. நார்மல்ல இருந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறது வரைக்கும் நிறைய நூல் இருக்கு. இந்த நூல்ல இருந்து கயர் தயாரிக்கிறது இந்த இங்கே கூட நூல் இது பார்த்து தான் டாபிக் செலக்ட் பண்ணேன். அதனால இந்த நூல் டாபிக் வச்சு இப்ப சார் தேங்க்யூ. ஓகே, வாழ்த்துக்கள். சூப்பர். இருபத்தஞ்சு செகண்ட் தான் ஆயிருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் 70 செகண்ட், 50 செகண்ட்.
நீங்க ஒரு நிமிஷமா வந்தீங்கன்னா அங்க விட்டுருக்கோம். நீங்க ஒரு நிமிஷமே என்ன வரலையே. கிரீன் பத்தி மட்டும் பேசாம வேற யார் யாருக்கெல்லாம் என்னென்ன கலர் எல்லாம் பிடிக்கும் அதை சொல்லலாம். ஓகே, கூல் கூல் கூல். ஃபோனுங்கிறது வந்து மனிதன் எல்லாருமே மிக மிக அத்தியாவசியமான ஒன்று தான். இங்கே யாருமே ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டேங்க. எல்லாருமே இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குல்ல, யாருமே ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாமல் யாருமே கிடையாது. இப்போ சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே இப்போ ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைங்க ஒரு 2 வயசு குழந்தை சாப்பிட்றனா கூட அது ஃபோன் கொடுத்தா தான் இப்போ சாப்பிடுது. அந்த மாதிரி இப்போ அத்தியாவசியமாக ஃபோன் யூஸ் ஆகுது. ஃபோன் எடுத்துட்டிங்கன்னா நம்ம நல்ல விஷயங்களும் நிறையா இருக்குது, அதிலே கெட்ட விஷயங்களும் நிறையா இருக்குது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொன்னால் ஃபோன்லேயே பைபிள் இருக்குது, குர்ஆன் இருக்குது, பகவத்கீதை இருக்குது, நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்குது. நம்ம இப்போ சார் மீட்டிங் கூட யூடியூப்லேயே இருக்குது. ஃபோனில் நம்ம நாலேஜ் சம்மந்தமான நிறைய யூடியூப்லேயே பார்த்துக்கலாம். படிப்பு சம்மந்தமாக நிறைய ஃபோனில் யூடியூப்லேயே பார்த்துக்கலாம், கூகுளில் சர்ச் பண்ணி நல்ல விஷயம் நிறையா இருக்குது. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் அழிஞ்சு போகிறது ஃபோனில் தான் நிறையா. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நிறையா யங்ஸ்டர்ஸ் நல்ல விதமாகவும் யூஸ் பண்ணுறாங்க, மோஸ்ட்லி பாதி பேர் கெட்டதும் அழியக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அது இல்லாமல் ஃபோன் இப்போ ஒரு சின்ன குழந்தைகிட்ட கூட ஃபோனை எப்படி யூஸ் பண்ணணும் அழகாக தரணும். ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஃபோனை பார்த்தா கூட அதுவாக ஆன் பண்ணி அதுவாக யூடியூப்ல போய் அதுவாக வீடியோ பார்த்துக்கணும். குழந்தைகள்லேருந்து எல்லார்கிட்டையுமே இப்போ ஃபோன் இருக்குது. ஒரு இப்போ முந்தினா நம்ம ஊருக்கு வந்து ஒரு லேண்ட்லைன் ஃபோன் மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம வெளியூர்லேருந்து பேசணும்னா அந்த லேண்ட்லைன் ஃபோன் போட்டு நம்ம கிராமத்தில் போய் அம்மாட்ட போய் பேசி திருப்பி வர சொல்லி நம்ம எடுத்து பேசுகிற மாதிரி இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. இங்கேருந்து ஃபாரின் கூட வீடியோ காலில் கூட ஃபேஸ் பார்த்து பேசிக்கலாம். நம்ம அந்த லெவலுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. ஃபோன் மூலயமா நிறைய ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு. அதான் சூப்பர். மை நேம் இஸ் சுந்தர். இப்போ நான் எடுத்துக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச். இப்போ நான் சொன்னாங்களே ஆண்ட்ராய்ட் ஃபோனை பற்றி, அதே விட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் இந்த ஸ்மார்ட் வாட்ச் பற்றி. இப்போ எல்லாருக்கும் ஸ்மார்ட் வாட்ச் இல்லாமல் நிறைய பேர் இருக்கீங்க. இருந்தாலும் ஸ்மார்ட் வாட்ச் எவ்வளோ பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும், அதில் எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபோனில் இருக்கிறத விட ஸ்மார்ட் வாட்ச்லேயே நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ ஒரு கடைக்கு போனீங்கன்னா உங்களால் ஃபோன்லேருந்து பே பண்ணுறது மாதிரி, அதே மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் வச்சு உங்களால் பே பண்ண முடிகிற அளவுக்கு அட்வான்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. அது போக இதுலேயே நிறையா பிராண்ட்ஸுன்னு இருக்குது. அதில் மோஸ்ட்லி உங்களுக்கு எந்த பிராண்டு பிடிக்கும்னு எனக்கு தெரில, ஆனால் எனக்கு மோஸ்ட்லி பிடிச்சிருந்து ஃபயர் போட்டில் பிடிக்கும். இப்போ நான் நெக்ஸ்ட்டு அதை வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ எனிவேஸ் தேங்க்யூ. இல்லை பேசணும். 40 செகண்ட் ஆயிருக்கு, இன்னும் 1 நிமிஷம் 20 செகண்ட் இருக்கு. எல்லாரும் யூடியூப்ல டெக் பாக்ஸ் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு மோஸ்ட்லி சாம்சங் தான் பிடிக்கும். அவரோட சாம்சங் ப்ராடக்ட் தான் அந்த ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று வச்சிருப்பாரு. அதெல்லாம் எப்படியாவது வாங்கணும் ஒரு ஆசை. ஆனால் அதோட ரேட்டே பார்த்தீங்கன்னா குறைஞ்ச 50,000 60,000 வரைக்கும் இருக்கும். நான் இப்போ சொன்னேன் அந்த கூகுள் பே பண்ணுறது, அது எல்லாமே அந்த ஸ்மார்ட் வாட்ச் ஃபீச்சர்ஸ்ல வந்து இருக்கும். பட் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு. என்னாச்சு? என் பேர் ராம்குமார். நான் டாபிக் வந்து டிவி வந்துட்டு பழைய வருஷ டிவி இருக்கும், புதுசாக டிவி இருக்கும். நம்ம பழைய டிவிலாம் எப்படி பார்க்கணும்னா, ஒரு படம் போடுறாங்கன்னா படம் போடுற 1 பழைய பற்றி செட் பண்ணால் மட்டும் தான் படம் பார்க்க முடியும். சப்போஸ் படம் போட்டதுக்கப்புறம் நம்ம டிவி ஆன் பண்ணி வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணணும்னா படத்தை ஏற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு போய் மேலே ஒரு ஆள் வந்து அந்த ஆண்ட்ராவாக அட்ஜஸ்ட் பண்ணணும், கீழே ஒரு ஆள் வந்து அட்யூன் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ நம்ம டிவி கரெக்டாக பார்க்க முடியும். இதெல்லாம் பண்ணி முடிச்சு வர்றதுக்குள்ள பாதி படம் முடிச்சுட்டு வரும். நம்மளுக்கு மிச்ச பாதி படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த பாதி படத்தை பார்க்கும்போதும் அது நிறையா விளம்பரங்கள் வரும். இல்லை இப்போ டெக்னாலஜி அப்படின்னா கை ரிமோட் இருக்கும், நம்ம அடுத்தது சேனல் மாற்றி பார்த்துட்டே இருக்கும். ஆனால் அப்போ அப்படி கிடையாது. நம்ம எந்திரிச்சு போய் அந்த சேனல் மாத்திர மாதிரி இருக்கும். நம்ம சேனல் எந்திரிச்சு மாற்றக்குள்ள அந்த விளம்பரம் முடிச்சு திரும்ப பார்த்து வரலையும் அந்த பழமாக போயிட்டே இருக்கும். இல்லை இன்னொரு விஷயம்னா அந்த ரிமோட் வந்து நம்ம தேவை சேனல் ஈஸியாக பார்த்துக்கலாம், புதுசாக பார்த்துட்டே இருக்கலாம். நம்ம அப்புறம் வீட்டில் குழந்தைகள் இருந்துச்சுன்னா கம்பல்சரி நம்ம டிவி பார்க்கவே முடியாது. ஏன்னா குழந்தைங்க ஃபுல்லாமே பொம்மை சேனல் தான் பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம பார்க்க விட மாட்டாங்க. நம்மளும் சேர்ந்து இந்த சோட்டா பீம் லிட்டிசிங்கா பார்க்க வேண்டியது ஆகி போயிருது. முக்கால்வாசி சொல்லி அவங்க நம்ம பார்க்கறதுனால அந்த கேரக்டர் மைண்டில் செட் ஆயிடுது. அதுக்கடுத்த விஷயம், முதல்ல டிவி பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீட்டுக்கு ஒருத்தர் தான் டிவி இருக்கும். அப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணும், ஒத்துமையாக வந்து ஒரு டிவி பார்க்கணும். அது ஒத்துமை இருந்துச்சு. அப்படி கிடையாது. ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு டிவி இருக்கு. யாருமே ஒன்றா டிவி பார்க்க கூட கிடையாது.
அதுக்கடுத்த விஷயம் சொன்ன மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் டிவி பார்த்தீங்கன்னா எல்லா டிவியுமே குண்டா இருக்கும், மனுஷங்க எல்லாம் உள்ளே அதிகமாக இருப்பாங்க. இப்போ எப்படின்னா டிவிலாம் உள்ளே இருக்குது, மனுஷங்க எல்லாம் குண்டா என்ன பண்ணா எதுவும் எழுந்து போக தேவையில்லையே, உட்காந்துட்டு எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுமாதிரி நான் ஃபர்ஸ்ட் விஷயம் சார்ட்ட கேட்கும்போது சார் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது ரிமோட் வந்து டிவி கேன் மட்டும் தான். அதுக்கப்புறம் தான் இந்த ஏசிக்கு ரிமோட்டு, காருக்கு ரிமோட்டு, இந்த விஷயம் எல்லாமே அதுக்கப்புறம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்தது டிவி கேன் மட்டும் தான். அதுக்கப்புறம் அந்த ஃபோன்லேயே எல்லா விஷயம் வந்துருச்சு. தேட்டருக்கு எல்லா விஷயமே தேட்டர் கூட பார்க்க முடியாது, ஃபோனில் எல்லா விஷயமே டிவி வந்துருச்சு. ஆண்ட்ராய்ட் டிவினால அதை நம்ம ஃபேஸ்புக் பார்க்கலாம், யூடியூப் பார்க்கலாம், எல்லா விஷயம் பண்ணலாம். ஒரே விஷயம் பண்ண முடியாது, கால் மட்டும் பண்ண முடியாது. மற்ற எல்லா விஷயமே நம்ம என்ன பண்ணலாம், டிவியிலே பார்த்து முடிச்சிடலாம். டைம் வாய்ப்பு நன்றி. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எடுத்துக்க டாபிக் வந்து துளசி மாலையும் தூய்மை உள்ளது. இப்போ துளசி மாலை அப்படின்னாலும் சந்தன மாலைன்னு சொல்லுவாங்க. துளசி மாலை அப்படி எதுக்கு போடுறாங்க அப்படின்னா பாசிட்டிவ் வைப்ஸ்னாலே நம்ம போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாலையோட காரணம் எதுக்கு அப்படின்னா ஐயப்பனே தன்னோட ஃப்ரெண்டான ஒரு இனத்தையும் தாண்டின ஒரு நட்பு, அவ்வளவுதான். அது வந்து முஸ்லீம் ஃப்ரெண்ட், அவர் பேரு வாபர்ங்கிறவர் சரியான கொலைக்காரர். ஆனா இவர் வந்து ஒரு காட்டுக்குள்ள துறவரம் போறாரு. அந்த கதை உங்களுக்கு தெரியும். காட்டுக்குள்ள துறவரம் போறாரு. அப்ப துறவரம் போற முதல்ல இந்த மாலையை போட்டு வரும்போது, நீ யாருப்பா இந்த மாலையெல்லாம் போட்டு வர, நீ எல்லாம் யாரு, நீ உனக்கு என்ன வேலை, இது என்னப்பா பிரச்சனை, இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த மாலைக்கு அந்த அவர் வாபர் வந்து இந்த மாலையில என்ன இருக்கு அப்படின்னு ஐயப்பன் அதை எடுத்து வைக்கிறாரு. எடுத்து வச்சு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகி கடைசியா கொள்ளக்காரனையும் தன்னோட ஃப்ரெண்ட் ஆகின ஒரு தெய்வம். ஓகேவா? இது ரெண்டாவது. நான் இதுல சொல்ல வந்த டாப் எதுக்கு அப்படின்னா, மாலை போட்டா சுத்தமா இருக்கணும், 48 நாளைக்கு நல்லா ஒண்ணுமா இருக்கணும், யார்கிட்டையும் போய் பேசக்கூடாது, அங்க போக கூடாது, மாமி சொல்ல வரக்கூடாது, மாது எல்லாமே சொல்லி எல்லாமே சுத்தமா இருக்கணுங்கிறாங்க. சோ நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கிட்டா இந்த மாலை தான் இப்ப எப்படி இந்த 48 நாள் நம்ம கழுத்துல உறவாடுதோ அதே மாதிரி தான் நம்ம சுத்தி உள்ள உறவினர்களா இருக்கட்டும், ஃப்ரெண்ட் சர்க்கிளா இருக்கட்டும், யாருனாலும் நம்ம கழுத்துல இருக்கிற மாதிரி தான். நம்ம பக்கத்துல எவ்வளவு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கோ நம்ம அவ்வளவு வரைக்கும் சக்சஸ் பண்ணலாம். நம்ம நெகட்டிவ் வைப்ஸ் அந்த மாலை என்னைக்கு நம்ம கலட்டுறோம் அதுக்கு அடுத்த நாள் நம்ம தவறுதலாக தூண்டுதல் ஏற்படலாம். அந்த தூண்டுதல் இல்லாம நம்மளோட வாழ்க்கையை சக்சஸ் பண்றாங்க. இந்த மாலை வந்து எக்ஸாம்பிளா இருக்கு. இந்த மாலையை வந்து நம்ம நல்ல விதமாவும் பயன்படுத்தலாம், கெட்ட விதமா எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, இந்த மாலையை நம்ம என்னைக்கு காலத்துல இருந்து கீழே இறக்கணுமோ அன்னைக்கு நம்ம கெட்ட செய்யணுங்கிற அந்த எண்ணத்தை தவிர்க்கணும். நன்றி. டைரி மில்க் கேட் பஸ் டைரி மில்க் யார் பிடிக்குமா? சரி, ஓகே. சாக்லேட் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும். உனக்கு பிடிக்கும்? சாக்லேட் எப்பெல்லாம் சாப்பிடுவாங்க? சாக்லேட் எப்பெல்லாம் சாப்பிடுவாங்க? என்னமா? பிறந்த நாள் அன்னைக்கு சாப்பிடுவாங்க. பிறந்த நாள் அன்னைக்கு சாப்பிடுவாங்க. ஸ்வீட் எடுத்து கொண்டாடுன்னு சொல்றப்ப சாப்பிடுவாங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க, நானே பேசக்கூடாது. சொல்லுங்க. இப்ப நீங்க பேசிட்டு வந்து சாக்லேட் தான் போறீங்க. இப்ப நீங்க சாப்பிட போறீங்க ஒண்ணு. அடுத்து தமிழ்நாட்டு சாக்லேட் இது புளிப்பு மிட்டாய். வேற என்னெல்லாம் சாக்லேட் இருக்கு? தமிழ்நாட்டிலே பார் டைப்ல இருக்குல்ல ஒரு சாக்லேட், தமிழ்நாட்டிலே தயாரிக்கிறாங்க. பார் டைப்ல ஒன்று இருக்கு. இப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. இலையில எல்லாம் வைக்கிறாங்க அந்த சாக்லேட். கடலை மிட்டாய் நம்ம மிட்டாய் தானே. இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? டென்ஷன் ஆனா எந்த சாக்லேட் சாப்பிடுவாங்க? நம்மகிட்ட என்ன இருக்கா சாப்பிடுவாங்க. ஓகே, டார்க் சாக்லேட் சாப்பிடும்போது ஓகே. வேற நீ கடைசி எப்ப சாக்லேட் சாப்பிடு? காலைல சாப்பிட்ட. ஓகே, சரி. சாக்லேட் யாரும் சாப்பிடக்கூடாது. சுகர் பேஷண்ட். வேற பல்லு சொத்தையானவங்க. வேற
நிறைய இவ்வளவு விவரம் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? கண்டென்ட் நிறைய சாப்பிட்ட முடி கொட்டும். வேற சாப்பிட்டு சாப்பிட்டா என்ன என்ன கிடைக்கும்? ஹாப்பினஸ். ஓகே. சாக்லேட் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும், எங்கெங்கெல்லாம் தயார் பண்றாங்க? தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் தயார் பண்றாங்க? சரி, லியோ படத்துல சாக்லேட் தயார் பண்ற ஹீரோ யாரு? மைக் வரலாம். விஜய். ஓகே. கண்டென்ட் இருக்கா? நிறைய கண்டென்ட் இருக்கு. நான் பேச ஒன்று கண்டென்ட் வருது. அப்ப யூ ஆர் த பெஸ்ட். காமெடி சென்ஸ் இருக்கு. காமெடி சென்ஸ் டார்க் காமெடியா இருக்கு. அழகா டார்க் காமெடி பண்றாளா இல்லையா? என்னை கிண்டல் பண்ணாதா? ஓகே, சூப்பர் பாபா, சூப்பர். செந்தில் சேர் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசுறேன். சரியா? 3 சேர் போட்டிருக்கேன். 3 சேர்ல டிஃபரெண்ட் டைப்ஸ்ல இருக்கு. நீங்க எந்த சேரை பத்தி பேச போறீங்க? 3 சேரை பத்தியுமே பேசுறேன். ஸோ இது ஒரு சாதாரண சேரா ஒரு சேர் இருக்கு. இந்த சேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ராயலா இருக்கு. அதை விட இது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சொபஸ்டிகேட்டா உட்கார்ற மாதிரி இருக்கு. இந்த சேர்ஸ்லயே பாத்தீங்கன்னா இந்த சேருக்காக போட்டி போடக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்குமே இருக்கு. வேலை பார்க்கறவங்க தான் மேலதிகாரியா இருப்பாங்கன்னு சொல்லி ஆசை இருக்கு. மேலதிகாரியா இருந்தா எப்போ பிரான்ச் மேனேஜர் ஆகணும்னு ஆசை இருக்கு. பிரான்ச் மேனேஜரா இருந்தா எப்போ ஷேர்ஹோல்டர் ஆகணும்னு சொல்லி ஆசை இருக்கு. இதெல்லாம் தாண்டி பார்க்கணும்னு அரசியல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த சேருக்கு வந்து போட்டி போடாதவங்க ஆணை அரசியல் முக்கியமான சேர். இந்த சேருக்கு நிறைய பேர் ஆசைப்படாத யாருமே கிடையாது. இன்னைக்கு அதே மாதிரி சேர்ஸ் பாத்தீங்கன்னா வீட்டுல யார் வீட்லயுமே சேர்ஸ் இல்லாம இருக்கவே இருக்காது. ஒரு வீடு அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் வாங்கக்கூடிய பர்னிச்சர் பாத்தீங்கன்னா சேர். வீட்டுல உட்கார்ந்து பாக்குறதுக்கு, டிவி பாக்குறதுக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கல்யாண வீட்டுல போய் உட்கார்ந்தா கூட சேர் வசதியா கிடைக்கும், சாப்பிட முடியாது. அங்கேயும் சேர் தான். எல்லா இடத்துலயும் நமக்கு வந்து சேர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா கூட தம்பி போய் வாங்க சேர் உட்காரு. நீங்க 3 நிமிஷமா உட்காரலாம். அந்த சேர்ல உட்காருங்க. உட்காருங்க. இப்போ உங்க எப்படி ஃபீல் பண்ணுது? அதே மாதிரி இந்த சேனல் உட்காந்து உட்கார்ந்து உங்களுக்கு என்ன தோணுது? கொஞ்சம் ஒரு 1000 இப்ப அந்த சேனல் உட்காந்து சும்மா போட ராஜா வகுப்பு சேர் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளோட மனசை வந்து எப்படிங்கிறது கூட எடுத்துக்கலாம். ஒரு சாதாரண ஸ்கூல்ல கூட நம்ம உட்கார்ந்து என்ன வேணா செய்யலாம். ஆனா ஒவ்வொரு சேர்ஸ் நம்ம உட்காரும் போது நம்ம பாடி லாங்குவேஜ்ல இருந்து எல்லாமே மாறி. ஓகேவா? சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ் சார். வாழ்த்துக்கள். நான் இப்போ எடுத்திருக்க டாபிக் வந்து மிட்டாய். சும்மா எடுத்த அதே தான். ஆனா ஒரு ஒரு விவரம் நம்ம மிட்டாய்ன்னு சொல்லும்போது நமக்கு மனசுல வந்து நிறைய வரும். வெயிலின் அருமை வந்து நிழல்ல தான் தெரியும். அந்த மாதிரி இனிப்பு வந்து உங்களுக்கு வந்து கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு இதெல்லாம் பார்த்துட்டு எடுத்துட்டு கடைசி மிட்டாய்க்கு வந்தீங்கன்னா அந்த மிட்டாயோட மகத்துவம் வந்து உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு விஷயம் இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு சக்சஸ் ஆகிறோமோ ஒரு ஹாப்பினஸான ஒரு மொமெண்ட் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷேர் பண்றது வந்து மிட்டாய் தான். எந்த மொமெண்டா இருந்தாலும் இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா போனோடனே நம்ம கேட்கறது என்னப்பா மிட்டாய் எங்கப்பா அப்படின்னு கேட்போம். ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கா, மிட்டாய் எங்க அப்படிமா. மிட்டாய்க்கு வந்து விளம்பரங்கள் இப்ப ஏகப்பட்ட விளம்பரங்கள் வந்துகிட்டு இருக்கு.